எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல கால வேளைக்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த 3வது மாதத்திலும் இந்த முதல் நாள் அதிகாலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வர கர்த்தர்களுக்கு தந்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாமை பார்த்து நீ எனக்கு உண்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொன்னீரே. ஆண்டவரே, அந்த தேவன் இந்த நாளிலே ஆண்டவரே உமக்கு முன்பாக உத்தமனாய் நாங்கள் நடக்கத்தக்கதாக கர்த்தர்களுக்கு கிருபை செய்யும். இந்த நாளின் ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்னும் வர வேண்டியதான எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் துரிதமாய் கொண்டு வாரு. தூரத்திலும் சமீபத்திலிருந்து வருகிற பிள்ளைகளுடைய பிரயாணங்களை கர்த்தர் வாக்கி செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல பாடல்கள், நல்ல ஆராதனை, ஆண்டவருடைய வார்த்தை, விசேஷமாக எங்களுக்கு முன்பாய் வைத்திருக்கிற கர்த்தருடைய பந்தி எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாய் ஜனங்களை ஆர்வத்தோடு ஆவலோடு கூட கர்த்தர் கொண்டு வாரும். எல்லா சோர்வுகளையும் கர்த்தர் எடுத்து போடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, பரபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, பரபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, நல்ல கைதட்டி பாடுங்கள். ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, மேக சம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, மேக சம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை, அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை, கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை, கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை. நல்ல கைதட்டி பாடுவோம் எல்லாரும். ஆமென். அல்லேலூயா ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, பரபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, பரபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை ஆராதனை, ஆமென். துதி ஆராதனை ஆராதனை, அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை, அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை,
ஆராதனை கண்மலையே உமக்கு ஆராதனை காப்பவரே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். உங்களுடைய வேதாகமத்தில் கலாத்தியர் எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ள முடியாய் உங்களை நான் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கலாத்தியர் 3வது அதிகாரம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுக்கணும் பைபிளை. யாரு கூட பைபிளை வச்சிருக்கிறவங்க மூடி வைக்கவே கூடாது. சோத்திரம். கலாத்தியர் எங்க இருக்குன்னு தேடக்கூடாது. புதிய ஏற்பாட்டில் இருக்கு. இப்போதான் ஒருத்தன் ஆதி ஆமத்தை தேடுறான். இப்போதான் ஆதி ஆமத்தை தேடுறான். புதிய ஏற்பாட்டில் இருக்குன்னு சொல்லி. ஏன் அப்படின்னா இதுவரை நம்ம பிள்ளைகள் 66 புஸ்தகத்தையும் சரியாக படிக்கல. இன்னைக்கு காலையில் சண்டே ஸ்கூலில் பிள்ளைகளுக்கு ஒரு போட்டி நடந்தது. 2-3 பேர் பரவாயில்ல, நல்லா பிடிச்சிங்க. பொம்பளை பிள்ளைகள் நல்லா எடுத்து படிச்சிங்க. அதற்காக கர்த்தருக்கு தோத்திரம். இன்னும் நல்ல வேகமாக எடுத்து நீங்கள் எல்லாம் படிக்கணும், சர்ச்சில் படிக்கணும். அப்போ தான் நீங்கள் வருகிற காலங்களில் கடவுள் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். இந்த கலாத்தியர் எழுதின நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுலால் எழுதப்பட்டதான ஒரு நிருபம். இந்த கலாத்தியர் நிருபத்தில் நீங்கள் வேதாகமத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த கலாத்திய சபையினுடைய ஆவிக்குரிய நிலைமையை குறித்து பவுல் ரொம்ப தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். இந்த கலாத்திய சபை ஆரம்பம் எப்படி இருந்தது என்றால் நல்ல ஆவியில நல்ல ஆரம்பிக்கப்பட்ட அங்க விசுவாச வாழ்க்கை ஆவியில் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா போக போக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நிலைமை ரொம்ப மந்தமான நிலைமையில காணப்பட்டதை குறித்து பவுல் இந்த நிருபத்தில் எழுதுவதை 3ஆம் அதிகாரத்தில் எழுதியிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த கலாத்திய சபையில ஆவியின் கனிகளை குறித்தும் மாம்சத்தின் கிரியைகளை குறித்தும் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி வைத்திருக்கிற ஒரு சம்பவத்தை நம்ம இங்க பார்க்க முடியும். அப்படியானால் இந்த சபை ஆரம்பம், இந்த சபையினுடைய ஆரம்பம் எப்படி இருந்தது என்றால் நல்ல ஜெபம், நல்ல பாடல், நல்ல துதி, நல்ல ஆவியின் வரங்கள் எல்லாம் கிரியை செய்தது. ஆனால் நாள் ஆக 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 இந்த சபையினுடைய நிலைமை எப்படி போச்சு தெரியுமா? எல்லாம் மந்தமான நிலைமையிலே போகப்பட்டதை குறித்து இந்த சபையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறதான காரியங்களை நாம் இந்த அதிகாரங்களில் நம்ம பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு 6 அதிகாரங்கள் இந்த நிருபத்தில் எழுதப்பட்ட அந்த 3ஆவது அதிகாரத்தில் இருந்து ஒரு சில காரியத்தை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ளும்படியாய் நான் விரும்புகிறேன். இந்த 3ஆவது அதிகாரத்தில் நீங்க திரும்ப 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 பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு யாரும் இல்ல. போன வாரத்தில் தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்டோம். யாரை குறித்து பேசப்பட்டது போன வாரம்? யாரை குறித்து? ஆபிரகாமை குறித்து அருமையாய் அந்த பாஸ்டர் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கொடுத்தார்கள். ஸோ இந்த அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை குறித்ததான சில காரியங்களை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். என்ன ஆபிரகாமை குறித்து சில காரியங்களை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் 6வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. 6வது வசனம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கணும். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அப்படியே ஆபிரகாம். எப்படியே ஆபிரகாம்? அப்படியே என்று சொன்னால் எப்படின்னு ஒரு கேள்வி வரணுமா வேண்டாமா? சொல்லுங்க. வரணுமா? வரணும். அப்படியே ஆபிரகாம். அப்படி கடந்த கால வாழ்க்கை போன வாரத்தில் கேட்டோம்ல, என்னென்ன வார்த்தைகளை கேட்டோம், ஆபிரகாம் என்னென்ன காரியங்களை செஞ்சார் அப்படின்னு சொல்லி போன வாரம் பிரசங்கத்தில் கேட்டோம் இல்லையா? என்ன கேட்டோம்? ஆபிரகாம் எப்படிப்பட்டவனா இருந்தான்? கீழ்ப்படிதல் உள்ளவனா இருந்தான். ஆபிரகாம் பலிபீடம் கட்டினான். அப்புறம் ஆபிரகாம் விசுவாசித்தான். ஆபிரகாம் தேவனுக்கு பயந்து நடந்தான். ஆபிரகாமை கர்த்தர் என்ன செய்தார்? என்ன செய்தார்? நீங்க எல்லாம் எழுதியிருக்கீங்களா? ரொம்ப தெரியல இல்ல? சோ அப்ப அப்படியே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவன் கீழ்ப்படிந்ததினால, அவன் விசுவாசித்ததினால, அவன் கர்த்தருக்கு பயந்ததினால ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது அது அவனுக்கு என்னவாக மாறினதா? நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாமுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு வசனத்தை நீங்க வேதத்துல வாசித்து பாருங்க. 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 26ஆம் வசனத்தை வாசிக்கணும். 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ
விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் யாராயிருக்கிறோம்? ஆபிரகாமினுடைய பிள்ளைகள். நீங்களும் நானும் எதனால் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் மாறினோம் என்றால் விசுவாசித்ததினாலே, தெய்வத்தை விசுவாசித்ததினாலே நாம் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். 26ஆம் வசனம் படிங்க. நீங்கள் எல்லாரும் நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய, இப்ப நல்ல கவனிங்க, முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம ஆபிரகாமின் புத்திரர்கள் இருக்கிறோம். ஏனென்றால் நாம் விசுவாச மார்க்கத்தார். இங்கே பின்னாட்களில் சொல்லப்பட்டிருக்கிற பின் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் அவருடைய பிள்ளைகளாக என்ன செய்திருக்கிறோம்? மாறி இருக்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்ன சொல்லுது? அவருடைய நாமத்தின் பேரில் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு என்ன செய்தாராம்? அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். சோ அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த வார்த்தைகள் ஆபிரகாம் மூலமாக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த நன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இன்னும் 9ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுவார்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அப்போ நீங்களும் நானும் விசுவாசத்தினாலே அப்படி பிள்ளைகளானபடினாலே விசுவாச மார்க்கத்தார் யாவரும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்திருக்கிறோம்? சொல்லுங்க. ஆபிரகாமை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார்? வானத்தின் நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலத்தனையாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் விசுவாசத்தினாலே நாம் என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தாரோ அப்படி நாம் விசுவாசித்ததினாலே நாம் அந்த ஆசீர்வாதங்களை நாம் என்ன செய்கிறோமா? பெற்றுக்கொள்ளுகிறோம். 14ஆம் வசனத்தை வாசிங்க. 14ஆம் வசனம் ஆபிரகாமுக்கு உண்டான புறஜாதிகளுக்கு வரும்படியாக சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை, விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தத்தை நாம் என்ன செய்கிறோம்? புறஜாதிகளாய் இருக்கிறதான நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கலாத்திய சபைக்கு ஆபிரகாமை குறித்ததான சில காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு எழுதி வைத்திருக்கிற வார்த்தைகளை தான் இன்றைக்கு நாம் வாசிக்க நேர்ந்தது. அப்போ கடந்த வாரத்தினுடைய செய்தியும் நமக்கு அதுதான் இருந்தது. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறதான நாம் ஆபிரகாமின் அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றுவோமானால், விசுவாசிப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்கிற சில காரியங்களை இன்றைக்கு கால வேளையில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் ஒவ்வொருவரும் ஆபிரகாமின் மூலமாக புறஜாதியாராய் இருக்கிறதான நாம் வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறோம். ஆபிரகாம் விசுவாசித்ததினால புறஜாதிகளாய் இருக்கிறத நாம் விசுவாசத்தின் மூலம் ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரவான்களாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்டதான ஒரு தேவ மனிதன் நமக்கு முன்பாக கற்றுக் கொடுத்ததான சில நல்ல பாடங்களை இந்த கால வேளையிலே கர்த்தருடைய வேதத்திலிருந்து நாம் தியானத்திற்காக சில காரியங்களை உங்கள் மத்தியில் நான் எடுத்துக்கொள்ளும்படியாய் பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அந்த அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நான் கீழே வாசிக்கும் போது பார்க்கிறோம், விசுவாசத்தினாலே நீதிமான் என்ன செய்வான்? பிழைப்பான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக என்ன செய்யப்பட்டது? எண்ணப்பட்டது. அப்படியானால் நீங்களும் நானும் இந்த நாட்களில் கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகள், கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரை நம்பி இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆகவே தேவன் இந்த நாட்களில் நமக்கு காட்டுகிறதான ஒரு முன்மாதிரியின் வாழ்க்கை யாருடைய வாழ்க்கை என்றால் விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமினுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில நாம் அபியசித்து கொடுக்கும் போது, நாமும் அதை பின்பற்றும் போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில தேவன் புறஜாதிகளாய்
இருக்கிறதான நமக்கு தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள ஏதுவாக இருக்கும். ஆகவே இந்த காலவேளையிலே ஆபிரகாமின் மூலமாய் வாழ்க்கையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதான சில காரியங்களை, ஒரு 4 காரியங்களை உங்களோடு கூட நான் வேதத்திலிருந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரத்திற்கு திருப்பும்படியாய் நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். இந்த 22வது அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு நல்ல அதிகாரம். இந்த 22வது அதிகாரத்தை நாம் பலமுறை படித்திருக்கிறோம். அப்படித்தானே? படிச்சிருக்கீங்களா, படிக்கலையா? படிச்சிருக்கீங்களா? அப்படின்னா இதுல என்ன இருக்கு? ஆபிரகாம் ஈசாக்கு, ஆபிரகாம் ஈசாக்கு. கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்கிற ஒரு காரியம், ஈசாக்கை பலியிடுகிறதான ஒரு சம்பவம் இங்கே பார்க்கிறோம். ஈசாக்கு பலியாக கர்த்தர் மோரியா மலையில் ஒரு ஆட்டுக்குட்டியை ஆயத்தம் பண்ணி வைத்ததான ஒரு சம்பவத்தை எல்லாம் நம்ம இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். அப்படிதானே? சோ இந்த 22வது அதிகாரத்தில் இருந்துதான் இன்றைக்கு கால வேளையில கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். 22வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். முதல் 22வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். சோதரம் போதும். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு 100 வயதுல ஈசாக் என்கிறதான ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். அதற்கு முன்பதாகவே இஸ்மவேல் என்கிறதான ஒரு மகன் ஆகார் மூலமாய் அவனுக்கு பிறந்தாலும் வாக்குத்தத்தத்தின்படி ஈசாக்கு பிறந்தான் 100வது வருடத்துல. இப்ப இந்த வயது சென்று பிறந்ததான இந்த ஈசாக்கை ஆபிரகாம் அதிகமாய் நேசித்து வளர்த்து வந்தான். திடீரென்று ஒரு நாள் வேதம் சொல்லுகிறது, இவைகளுக்கு பின்பு, எவைகளுக்கு பின்பு 21வது அதிகாரத்தில் நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க ஆகாரை வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிற ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த சம்பவங்கள் நடந்த பின்புதான் கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்கிறார். சோதிக்கும் போது சொல்லுகிறார், உன் ஏக சுதன், உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நான் உனக்கு காண்பிக்கிறதான தேசத்திற்கு போய் அங்கே நீ என்ன செய், மலை ஒன்றிலே அவனை என்ன செய்ய வேண்டும், பலியிட வேண்டும். இந்த வார்த்தை ஆபிரகாமினிடத்தில் கர்த்தரால் பேசப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை தன் வீட்டில் இருந்ததான ஆகார் துரத்தப்பட்ட பின்பு தேவன் இவனுக்கு கொடுத்ததான இந்த குழந்தை வளர்ந்து கிட்டத்தட்ட வாலிபனான போதுதான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நீ எனக்கு பலி செலுத்து. கடந்த வாரத்தில் நம்ம கேட்டோம், ஆபிரகாம் 2வதாக என்ன செய்தான்? எங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் ஆபிரகாம் கர்த்தருக்கு என்ன செய்தான்? பலிபீடத்தை கட்டினான். பலிபீடத்தை கட்டி அங்கே எல்லாம் பலி செலுத்தினான். இப்போ கர்த்தர் அவனுக்கு குழந்தை கொடுப்பதற்கு முன்பதாகவே ஆபிரகாம் எந்தெந்த தேசத்திற்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் பலி செலுத்தப்பட்டதான இந்த ஆபிரகாம் இப்போது தனக்கு கர்த்தர் வாக்குத்தத்தின்படி கொடுத்ததான இந்த குழந்தையை பலி செலுத்தும்படியாய் விரும்பின போது இந்த குழந்தையை அவன் பலி செலுத்துவானா என்பதை சோதிப்பதற்காக ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்து சொல்றார், நீ பலி செலுத்தணும் அப்படின்னார். இந்த ஆபிரகாம் ஏற்கனவே கர்த்தரை தொழுது கொண்டு வந்ததினால, ஏற்கனவே கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றதினால, ஏற்கனவே கர்த்தரை விசுவாசித்ததினால அவனுக்கு நன்றாய் தெரிந்தது, என் ஆண்டவர் என் பிள்ளையை பலி செலுத்த சொல்லி இருக்கிறார், நான் பலி செலுத்த போறேன். ஆனா எனக்கு கர்த்தர் பிள்ளை என்ன செய்வார்?
தருவார் என்கிறதான நம்பிக்கையோடு கூட அவன் என்ன செய்தான், தன்னுடைய மனைவியினிடத்தில் இந்த காரியத்தை ஷேர் பண்ணானா என்ன எனக்கு தெரியல, அதை குறித்து நமக்கு வேதம் சொல்லவில்லை. ஆனால் கர்த்தர் அவனிடத்திலே சொன்னபடியே அவன் பலி செலுத்துவதற்காக அவன் செய்ததான ஒரு 4 காரியங்களை குறித்து இன்னைக்கு காலவேளையில உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். கர்த்தர் ஆபிரகாம் இடத்துல சொன்னார், நீ உன்னுடைய ஏகசூதன் உடைய நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீர் எனக்கு என்ன செய்யணும், நான் உனக்கு காண்பிக்கிற மலை பிரதேசத்திலே போய் அவனை என்ன செய், நீ பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டார். சொன்ன ஆபிரகாம் பலி செலுத்துவதற்கான ஆயத்த வேலைகள் எல்லாம் அவன் இங்கேயே செஞ்சிட்டான். தன்னுடைய வீட்டிலே தான் குடியிருக்கிற தேசத்திலேயே அவன் செய்தான். செய்த ஆபிரகாம் அடுத்து செய்ததான இன்னொரு காரியத்தை நம்ம வேதத்திலே வாசிக்கும் போது 3வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, சொல்லுங்க, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து. அதிகாலையிலே ஏன் ஆபிரகாம் எழுந்தான், எதற்காக ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்தான் என்று சொன்னால், அவன் தனக்கு கர்த்தர் கொடுத்த அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக ஆபிரகாம் என்ன செய்தான் தெரியுமா, அதிகாலையிலே எழுந்தான். பலி செலுத்த போகுவதற்கு ஆபிரகாம் எப்போது எழுந்தான், சத்தமா சொல்லுங்க, எப்பொழுது எழுந்தான், அதிகாலை எழுந்தான். பலி செலுத்த போகிற ஆபிரகாம், பலிபீடத்தை கட்டின ஆபிரகாம் இப்பொழுது தன்னுடைய மகனை பலி செலுத்துவதற்காக மோரியா மலைக்கு அவன் பிரயாணப்படுகிறான். பிரயாணப்படுகிறதான அந்த ஆபிரகாம் எப்ப வேண்டுமானாலும் எழுந்து போயிருக்கலாம். ஆனால் அவனுடைய காரியத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை தேடுவதற்கு, அவன் கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்கு அவன் நேரம் தாழ்த்தாமல் அவன் அதிகாலையிலே எழுந்தான். ஆமென், சொல்லுங்க, என்ன செய்தான், அதிகாலையிலே எழுந்தான். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனம், Proverbs 8:17, அதுல என்ன சொல்லுது, என்னை நேசிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் என்ன செய்கிறேன். ஆமா, நல்லா கவனிங்க, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்ன செய்வார்கள், அப்ப அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை என்ன செய்வார்கள், கண்டடைவார்கள். இன்னைக்கு ஆபிரகாமின் மூலம் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, ஆபிரகாம் தேவனை நேசித்தார், சிநேகிதன் எனப்பட்டார். ஆபிரகாம் யாருக்கு சிநேகிதர், ஆண்டவருக்கு சிநேகிதர். இங்க என்னை சிநேகிக்கிறவர்களை நான் என்ன செய்கிறேன், ஆண்டவரை நீ நேசித்தால் ஆண்டவர் உன்னை என்ன செய்வார், சத்தமா சொல்லுங்க, நேசிப்பார். ஆண்டவரை பார்த்து நம்ம என்னைக்காவது ஆண்டவரே நாம நேசிக்கிறேன் என்று சொல்வீர்களா? எத்தனை நாள் சொல்லுவோம், காலையில் எந்திரிச்ச உடனே ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். அப்படி நம்ம சொன்னா அவர் நம்மை நேசிப்பார். அது மட்டுமல்ல, சொல்லப்பட்டிருக்கிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்ன செய்வார்கள். அப்ப அதிகாலையில எழுந்து ஆண்டவரை தேடினா ஆண்டவர் என்ன செய்ய முடியும். இதை ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே கண்டுகொண்டான். ஆகவேதான் மோரியா மலைக்கு போகிறதான ஆபிரகாம் 7 மணி இல்ல, 8 மணி இல்ல, 9 மணி இல்ல, 10 மணி இல்ல, அதிகாலமே அவன் எழுந்தான். ஆமென், சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தெரியும், நான் அதிகாலை எழுந்து பிரயாணப்பட்டாதான் என் பிரயாணத்தை கர்த்தர் என்ன செய்வார், வாய்க்க பண்ணுவார். இது கர்த்தர் கொடுத்தது நாள். இது யார் தந்த நாள்? இன்னைக்கு என்ன நாள்? செவ்வாய்க்கிழமை, கர்த்தருடைய நாள், ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாள் கர்த்தர் நமக்கு முன்குறித்ததான ஒரு நாள். ஆபிரகாமை பார்த்து சொன்னது போல உங்ககிட்ட சொல்லியிருக்காரு, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ச்சியா களி கூர்ந்து கர்த்தரை என்ன செய், ஆராதிக்கும்படி ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அப்போ ஆராதனைக்கு வருகிறதான நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்ம எப்ப எந்திரிக்கிறோம்? நம்ம எப்ப வர ஆராதனைக்கு? ஆராதனை எத்தனை மணிக்கு தெரியுமா? எத்தனை மணிக்கு? சத்தமா சொல்லுங்க.
9 மணிக்கு நாங்கள் ஜெபம் பண்ணி பாட்டு பாட்டு பாடும்போது 4 பேரோ 5 பேரோ ஒரு சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க தான் இருக்காங்க, வேற யாருமே இல்லை. இவ்வளவு பேர் கூட இல்லையே. ஆராதனை நேரம் 9 மணி. ஆனாலும் எத்தனை மணிக்கு ஆராதனைக்கு வருகிறோம்? மற்றுள்ள நாள் எல்லாத்துக்கும் டைம், வேலைக்கு டைம், பர்த்டேக்கு டைம், எல்லாத்துக்கும் டைம்னா டைமுக்கு போயிடுவோம். ஆனா ஆராதனைக்கு மட்டும் நம்மால என்ன செய்ய முடியல, சரியான நேரத்திற்கு வர முடியல. ஆனா ஆபிரகாம் அப்படி இல்லை. ஆபிரகாம் என்ன செய்தார்? கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்காக அவன் என்ன செய்தான்? அதிகாலமே எழுந்தான். அதிகாலமே எங்க எழுந்தான்? அதிகாலையிலே எழுகிற பழக்கம் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு தேவை. நீ அதிகாலையிலே எழுந்து கர்த்தரை தேடிப்பார். குணசாலியான ஸ்திரியை குறித்து நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு. அவள் அதிகாலையிலே எழும்பி தன் வீட்டாருக்கு என்ன செய்வாரா? ஆகாரம் கொடுக்கிறாள். நீங்க அதிகாலை எழுந்து நீங்க ஆகாரம் கொடுக்கிறீங்களா? உங்க வீட்டுக்காரங்களுக்கு ஆகாரம் கொடுக்கீங்களா? அதிகாலையில் எழுந்து இல்ல ஒரு சாயை தான் கொடுக்குறீங்களா? நீங்க அதிகாலை, நீங்க அதிகாலையில இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவர் சமூகத்துல ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கையை ஓய்த்திருவீங்க. ஆனா எனக்கு தெரியும், இங்க இருக்கிற அநேகர் காலையில் எந்திரிச்சு தேவனுடைய முகத்தை பார்க்காமலே வந்திருக்கிறோம். எப்படி ஆபிரகாமுக்குரியதான ஆசீர்வாதங்களை நாம் இழக்கிறோம் என்றால், ஆபிரகாம் அதிகாலையில தெய்வத்திற்கு ஆராதனை செலுத்துவதற்காக அவன் அதிகாலையிலே எழுந்தான். ஆனால் நாம் இன்னைக்கு அதிகாலையிலே எழுகிற பழக்கம் இல்லை. அதிகாலையில் என்னை தேடுவோர் என்னை என்ன செய்வார்கள்? கண்டடைவார்கள். இராணுவத்தில் இருக்கிறவங்க எல்லாம் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு காலையில் எந்திரிச்ச உடனே சேவ் பண்ணி குளிச்சுட்டு அடுத்தவங்க எதுக்கு போய் நிற்பாங்க? பெரேடுக்கு போய் நிற்பாங்க. இராணுவத்திலிருந்து ரிட்டையர்டான ஆட்கள் கூட அதே மாதிரி தான். காலையில் 4 மணி ஆனால் அதுக்கு மேலே தூங்க மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம தூங்குற தூக்கம் இருக்க பாருங்க, கும்பகர்ணம் அடிச்சு தூக்குற தூக்கம். அதிகாலை எழுகிற ஒரு பழக்கம். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் அதிகாலையிலே என்ன செய்தான்? அதிகாலையில் என்ன செஞ்சான்? சத்தமா சொல்லுங்க. எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரில் 2 பேரையும் கூட்டிட்டு போறார். அப்படின்னா பலி செலுத்துவதற்கான எல்லா காரியத்தையும் அவன் ரெடி பண்ணிட்டான். அப்ப ரெடி பண்ணணும்னா அப்ப காலையில் எந்திரிச்சு ரெடி பண்ணான்னு நான் சொல்லுவதை விட அவன் முத நாளே எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டான். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை காலையில 9 மணினா 8:50க்கு எந்திரிச்சு அப்பதான் பல்லு தேய்க்கிறதுக்கு போவோம், அப்பதான் ட்ரெஸ்ஸை தேடுவோம், எல்லாமே அப்பதான் நடக்கும். ஓடுற ஓட்டம் பார்க்கணும். 7 மணிக்கு எந்திரிச்சு 7:30க்குள்ள ரெடி ஆகிற ஆட்கள் மாதிரி. சோ நம்ம வாழ்க்கையில ஆராதனைக்கு போகிறோம் நாளை என்றால் இன்றைக்கே நாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? ஆயத்தம் பண்ணு, ஆயத்தம் பண்ணு. நீ அதிகாலையில எழுந்து ஆண்டவரை தேடிப்பார். கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஆபிரகாம் பிரயாணப்படுகிறான் கர்த்தரை தொழுது கொள்வதற்காக. அதிகாலையிலே அவன் ஆண்டவரை தேடினான். நீங்கள் யாக்கோபை குறித்து வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 28 அதிகாரத்தை நீங்க திருப்புங்க. 28ஆம் அதிகாரம், சாரி, ஆதியாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் அவனுடைய 18ஆம் வசனம் நினைக்கிறேன். 28ஆம் அதிகாரம் 28:18. அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் கல்லை எடுத்து நிறுத்தி வார்த்து பேரிட்டான். தோத்திரம். 28வது வசனத்துல நீங்க பாருங்க, இந்த சூழ்நிலைமை எங்க நடந்துச்சு தெரியுமா? வீட்டில் நடந்ததா? மாமா வீட்டுல. மாமா வீட்டிலே நடந்துச்சு. இது வனாந்தரத்தில்.
அப்பா அம்மா வீட்டை விட்டு துரத்தப்பட்டு அவனா போறான், யாரு இல்ல, எந்த ஆதரவும் இல்ல, வனாந்தரத்துல படுத்திருக்கிறான். அவன் தரிசனத்தை பார்க்கிறான். தரிசனம் வனாந்தரத்தில் அவன் படுத்திருந்தாலும் அவன் எப்ப எந்திரிச்சான் தெரியுமா? எப்ப எந்திரிச்சான்? அதிகாலையிலே எந்திரிக்கிறான். அவன் படுத்துட்டான். நல்ல நடந்து வந்த களைப்புல படுத்து தூங்குறதான யாக்கோபுக்கு தலகாண இல்ல. பெட்ஷீட் இருந்தா பெட்ஷீட் இருக்கான்னு தெரியல. ஆனா கல்லு வச்சு படுத்திருந்தவனுக்கு அதிகாலையிலே எழும்ப வேண்டும் என்கிறதான எண்ணம் வந்த போது அங்கே நம் வேதத்தில் வாசித்ததான வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் என்ன செய்தான்? அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்தான். தோத்திரம். அதை முதல்ல என்ன செய்தான்? தூணா வைக்கிறான். அந்த தூணுக்கு மேல என்ன செய்யறான்? எண்ணெய் வார்க்கிறான். அந்த இடம் அதுக்கு முன்னால லூசுன்னு இருந்துச்சான். ஆனா இப்ப அந்த இடம் என்னவென்று பெயர் வந்தது? பெத்தேல். நல்ல கர்த்தருடைய பிள்ளைங்க, நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடம் நம்ம மூலமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இப்ப நீ என்ன செய்யணும்? வனாந்திரத்தில் படுத்திருந்தாலும் எப்ப எந்திரிக்கணும்? ஆமா, நம்ம வீட்டுல படுத்திருந்தாலும் 5 மணிக்கு எந்திரிக்கணும். அடுத்த வீட்டுக்கு ஊருக்கு போனாலும் நீ எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? அந்த பழக்கத்தை உன் வாழ்க்கையில வைத்துக் கொள்ள. அந்த பழக்கத்தை வைங்க. நீங்க எல்லார் கையிலையும் செல்போன் இருக்கு. அலாரம் வச்சுட்டு மற்றுள்ளதுக்கெல்லாம் அலாரம் வைக்கிறோம். ஆனா அதிகாலை எழும்புவதற்கு நம்ம என்ன செய்யறது இல்லை? அலாரம் வைக்கிறதே இல்லை. அலாரம் வைக்கிறது இல்லை. சோ அதிகாலை எழும்புகிறதான ஒரு கர்த்தருடைய பிள்ளை முதல்ல ஆண்டவருடைய முகத்தை பாரு. அதிகாலை அதிகாலை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலையில் யாருக்கு சோத்திர பலி செலுத்தணும்? யாருக்கு செலுத்தணும்? அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அந்த அப்பா உன் வாழ்க்கையில் அன்னைக்கு உரியதான எல்லா காரியங்களும் கர்த்தர் உனக்கு வாய்க்க செய்வார். அல்லேலூயா. அப்ப அதிகாலையிலே தேடுகிற ஒரு அனுபவம் யாக்கோபுக்கு மட்டும் இல்ல, யாருக்கும் இருந்தது? ஆபிரகாமுக்குள்ளேயும் இருந்தது. ஆபிரகாமுக்கு இருந்ததான அந்த அதிகாலை தேடுகிற அனுபவம் அவருடைய பேரப்பிள்ளை கிட்ட இருந்துச்சு. உனக்குள்ள இருக்கிற அனுபவம் உன் பேரப்பிள்ளைக்குள்ள வரணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, வரணும். அது வரும். கர்த்தர் செய்வார். இப்ப நீங்க வேதத்துல இன்னொரு மனுஷனை பாத்தீங்கன்னா 2 நாளாகமம் 29வது அதிகாரம், 2 நாளாகமம் 29வது அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. 2 குரானிக்கல்ஸ். ஆமா, நம்ம பிள்ளைகள்லாம் பைபிளை மூடிட்டாங்க. அப்பொழுது ராஜாவாகிய எசேக்கியா சொல்லுங்க பிரதர், எப்பவுமே எழுந்திருந்து காலமே எழுந்தான். காலமே நகரத்தின் பிரபுக்களை கூட்டிக் கொண்டு எப்பொழுது எப்பொழுதுன்னு அதுக்கு முன்னால் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில மரண கட்டிலிருந்து கர்த்தர் அவனை விடுவிச்சிட்டாரு. விடுவிக்கப்பட்டதான இந்த எசேக்கியா ராஜா இப்ப ஆண்டவருக்கு நன்றி சொல்ல எப்ப எந்திரிச்சான்? ஆமா, அதிகாலையில காலமே எந்திரிச்சார். காலமே எந்திரிச்சார். காலமே எந்திரிச்சு அவர் தனியா போகல. அவர் என்ன செஞ்சார்? நகரத்தின் பிரபுக்களை கூட்டிக் கொண்டு எங்க போனாருமா? எங்க போனாருமா? எப்ப போனாருமா? காலமே ஆலயத்துக்கு போனார். காலமே காலையில ஆலயத்துக்கு போற. நம்ம இன்னைக்கு எத்தனை மணிக்கு காலையில வந்தோம்? காலமே வந்தோமா? காலையிலே வந்தோமா ஆலயத்துக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதிகாலையில ராஜா ஆண்டவர் அவருக்கு சுகம் கொடுத்துட்டாரு. இப்ப எங்க போறாரு? ஆலயத்துக்கு போறாரு. எதுக்கு ஆலயத்துக்கு போறாரு? ஆலயத்துக்கு எதுக்கு போறாரு? கர்த்தரை தொழுது கொள்வதற்காக, கர்த்தரை ஆராதிப்பதற்காக. அப்ப நாம் கர்த்தருடைய சமூகத்திலே ஆபிரகாம் பலி செலுத்துவதற்காக அதிகாலையிலே எழுந்தான். அப்ப கர்த்தரை ஆராதிக்க வரணும் அப்படின்னா ஒரு கர்த்தருடைய பிள்ளை முதல்ல செய்ய வேண்டியது என்ன செய்யணும்? காலையிலே எந்திரிச்சிடணும். யோசுவா என்கிற மனுஷன், மோசே மரித்து போனார். கர்த்தர் யோசுவாவுக்கு சொன்னார், நான் மோசையோடு கொடுத்தது போல உன் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. கொடுத்தா யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி போறார்.
போகிற வழியில யோர்தான், எரிகோ, இது ரெண்டும் அவனுக்கு தடசமா வருது. ரெண்டும் தடசமா வரும்போது அந்த யோசுவாவினுடைய வாழ்க்கையில 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை யோசுவாவின் புத்தகத்துல நீங்கள் வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, அதிகாலமே யோசுவா எழுந்தான். ஆயி பட்டணத்தை முற்றுகையிடுவதற்காக. ஆயி பட்டணத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போனார்கள். ஆனால் அந்த பட்டணத்தை ஜெயிப்பதற்காக அவன் அதிகாலமே எழுப்பி ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்கிறான். கர்த்தர் அவனுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். யோர்தானை கடப்பதற்கு முன்பதாக அவன் அதிகாலமே எழும்பி ஆசாரிகளை பார்த்து சொல்றான், நீங்க பெட்டியை சுமந்து கொண்டு முன்னால போங்க, உங்க பாதங்கள் யோர்தானில் படும்போது கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அதற்கு முன்பதாக உங்க வாழ்க்கையில ஒன்ன செய்யணும், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளை உங்கள் நடுவில் அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அதிகாலை எழும்புவதனால கர்த்தருடைய பிள்ளையை நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாம் ஆபிரகாம் மூலமாய் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆபிரகாம் கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்காக அதிகாலமே அவன் என்ன செய்தான்? புறப்பட்டு போனான். அந்த 3வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, கடைசி வசனம் என்ன சொல்லுது? கடைசி பகுதி 22:3 படிங்க. இல்ல பிரதர், ஆதியாகமம் தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு என்ன செய்தான்? புறப்பட்டு போனான். குறித்த இடம், தேவன் தனக்கு குறித்த இடம். எந்த இடம்? சத்தமா சொல்லுங்க. மோரியா மலை. மலை அது பக்கத்தில் இல்ல, கிட்டத்தட்ட 2 நாளைக்கு மேல நடக்கணுமா. மோரியா மலை, அதுதான் கர்த்தர் குறித்த இடம். நமக்கு ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் குறித்த இடத்தை தந்திருக்கிறார். அந்த இடம் என்னது? சபை. சபை தேவனை ஆராதிப்பதற்காக, தேவ பிள்ளைகள் கூடுவதற்காக, தேவனை மகிமைப்படுத்துவதற்காக தேவன் தந்திருக்கிறதான ஒரு இடம் தேவனுடைய சபை. இந்த சபைக்கு தலைவர் யாரு? இயேசு. இந்த சபையின் தலைவர் இயேசு. நீங்களும் நானும் அவருடைய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டவர்கள். அப்ப சபை என்பது தேவன் முன்குறித்ததான ஒரு இடம், கர்த்தரை தொழுது கொள்வதற்காக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே கர்த்தரை தொழுது கொள்வதற்காக ஆசரிப்பு கூடாரத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் உருவாக்கினார். மேகம் எங்க நிக்குதோ அங்க எல்லாம் கூடாரம் போட்டணும். மேகம் புறப்படும் போது போனாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டில் வரும்போது இயேசு தம்முடைய சபையாகிய சரீரத்திற்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தினவர். இந்த கட்டடமாகிய ஆலயத்தை நாம் எதற்கு வைக்கிறோம் என்றால், ஜனங்கள் கூடி கர்த்தரை ஆராதிப்பதற்காக. அப்ப இந்த ஆலயம் என்பது கர்த்தரை ஆராதிப்பதற்காக. இதை நாம் மறந்துவிடக் கூடாது. பள்ளிக்கூடம் என்பது எதற்காக வைத்திருக்கிறார்கள்? சத்தமா சொல்லுங்க. படிப்பதற்காக. ஆஸ்பத்திரி எதுக்கு வச்சிருக்காங்க? ட்ரீட்மெண்ட் எடுக்க. பள்ளிக்கூடத்திற்கு படிக்க சரியான நேரத்திற்கு போக வேண்டும். ஸ்கூல் 8 மணினா 8 மணி போகணும்ல. ஒரு டாக்டர் கிட்ட நம்ம போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு, அப்பாயின்மெண்ட் 10 மணி, நீ 1 மணிக்கு போகுமா? ஒரு நாள் போக மாட்டோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில குறித்த இடம் தேவனுடைய சபை. அந்த சபைக்கு வரணும். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிற போது அது அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு. அவன் தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு அவன் என்ன செய்தான்? குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். குறிக்காத இடத்திற்கு போகல. தேவன் உன்னை குறித்த இடத்துல தான் வச்சிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. தேவன் நம்மை வைத்திருக்கிற இடம் அவர் குறித்து வைத்திருக்கிற இடம். அல்லேலூயா. அதாவது ஏற்கனவே பிளான் பண்ண இடம். இப்போ பிளான் பண்ண இடத்துல தேவன் நம்மை கொண்டு வைத்திருக்கிறார். இந்த இடத்தில் நாம் இருந்தா தான் தேவனுடைய நன்மையை நாம் பெற முடியும். நல்லா கவனிங்க. எருசலேமில் இருந்து 4 வாலிபர்கள் பாபிலோனுக்கு கொண்டு வரப்பட்டார்கள். பாபிலோனுக்கு கொண்டு வரப்பட்டார்கள். யார் அவங்க 4 பேரு? தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. 4 வாலிபர்கள். அவங்க எல்லாம் ரொம்ப அழகானவங்க.
துரைமார்கள் என்று வேதம் சொல்லுது அவங்களை குறித்து. துரைமார்னு யாரை சொல்லுவாங்க தெரியுமா? வெள்ளைக்காரங்களை தான் சொல்லுவாங்க. சாய்ப்பு, மலையாளத்தில் சொல்லுவாங்க சாய்ப்பு. வெள்ளைக்காரங்க துரை வர. சோ இந்த துரைமார்கள் இவங்க எங்க வந்து இப்ப இருக்கிறாங்க தெரியுமா? பாபிலோனுக்கு அடிமையாய் கொண்டு வரப்பட்டவர்கள். இந்த அடிமையாய் கொண்டு வரப்பட்டதான இந்த 4 வாலிபர்கள் அவங்க சொந்த இடத்துல இல்ல. இப்ப இங்க வந்தாலும் அவங்க யார விடல தெரியுமா? கர்த்தரை விடல. தானியேல் எப்படி எருசலேமிலே ஜெபம் பண்ணானோ அதே மாதிரி எங்க வந்து ஜெபம் பண்ணான்? பாபிலோன்ல வந்து ஜெபம் பண்ணான். தன்னோடு கூட தேவன், தங்களோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை அந்த 4 வாலிபர்களும் அவங்களுக்கு நிரூபித்து காட்டினாங்களா இல்லையா? காட்டினாங்க. இந்த 4 வாலிபர்களுக்குள்ளும் இருந்த திறமை, இந்த 4 வாலிபர்களுக்குள் இருந்ததான காரியங்களை ராஜா கண்டபோது தானியேலை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. நீ எந்த இடத்துல இருக்கிறையோ அந்த இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நீ இருக்கிற இடம் தேவன் வைத்திருக்கிற இடம், நீயாக தெரிந்து கொண்ட இடம் அல்ல. இப்ப ஆபிரகாம் பலி செலுத்துவதற்காக போன இடம் ஆபிரகாம் செலக்ட் பண்ண இடம் அல்ல, கர்த்தர் செலக்ட் பண்ண இடம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவன் முன்குறித்த இடம் என்பது தேவனுடைய சபை. அப்ப இந்த சபையில நாம் எதற்கு வருகிறோம் என்றால் தேவனை ஆராதிப்பதற்கு வருகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப குறித்த இடம், நீங்க இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஜெபிப்பதற்காக சில இடங்களை குறித்து வைத்திருந்தார். அதிகாலையில அவர் ஜெபிப்பதற்காக மார்க் 14:32 அதுல பார்க்கும்போது கெத்செமனே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 26:30 இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஒலிவ மலையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 13வது வசனத்துல நீங்கள் வேதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா அங்கே சில கர்த்தருடைய பிள்ளைகள் ஆறுகள் அருகே போய் உட்கார்ந்து என்ன செய்ய பண்ணாங்க? ஜெபம் பண்ணாங்க. ஆற்றின் அருகே போய் ஜெபம் பண்ணாங்க. அவங்களுக்கு குறிக்கப்பட்ட இடம் அந்த இடம் தான். அது என்ன நாள்னு சொல்லப்பட்டிருக்கு? அப்போஸ்தலர் 13:10 படிங்க. 13:10 சாரி 10:13 தானா? 16:13 நினைக்கிறேன். 16:13 என்ன இன்னுமா எடுக்கல? ஓய்வு நாளில் 16:10 தானே? 16:10 ஓகே. 13 படிங்க. இந்த பக்கம் எல்லாம் பிரதர் கொஞ்சம் இருங்க பிரதர். இந்த பக்கம் யாருக்கையும் பைபிள் இல்லையா? எல்லாருக்கும் படிக்க தெரியுங்களா? ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கையில என்ன பைபிள் இருக்கோ அதை எடுத்து படி. 2 பேர் தான் பைபிள் படிக்கிறாங்க. மீதி எல்லாம் நீங்க எதுக்கு வர்றீங்க? ஏன் வாரீங்க? பைபிள் இல்லாமலே வாங்கல. நீ கை வீசம்மா, கை வீசு. பைபிள் உங்க கையில இருக்குல்ல, படிங்க. இந்த பக்கம் ஒருத்தர் படிங்க பாவ சத்தமா. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் வழக்கமாய் ஜெபம் பண்ற இடம். என்ன இடம்? சத்தமா சொல்லுங்க. வழக்கமா ஜெபம் பண்ற இடம். இவங்களுக்கு வழக்கமான ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் எந்த இடம்? ஆற்றின் அருகே. ஆற்றின் அருகே. ஆற்றுல என்ன போகும்? தண்ணி. அந்த பக்கத்துல இடமெல்லாம் ஆத்து பக்கமெல்லாம் எப்படி இருக்கும்? மரஞ்செடி இருக்கலாம், சில இடம் ஈரப்பதம் இருக்கும் இல்லையா? ஈரப்பதம் இருக்கும். நிறைய பேர் குளிக்க வருவாங்க, நிறைய பேர் வேடிக்கை பார்க்க வருவான். ஆனா இவங்க அந்த அந்த அருகில போய் அங்க போய் என்ன செய்வாங்க? ஜெபம் பண்றாங்க. அவங்க குளிக்க வர்றவனையும் பார்க்கறது இல்லை, வேடிக்கை பார்க்கறவரும் பார்க்கல, யாரையும் பார்க்கறது இல்லை. அவங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம், நாங்க வழக்கமா ஜெபிக்கிற இடத்துல போய் அவங்க என்ன செஞ்சாங்க? ஜெபம் பண்ண. குறிக்கப்பட்ட இடம், குறிக்கப்பட்ட இடத்துல ஜெபம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நமக்கென்று தேவன் குறிக்கப்பட்டிருக்கிறதான இடத்துல நம்ம போய் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இயேசு அதிகாலையில வனாந்தரத்திற்கு போனார், ஜெபிப்பதற்காக தனித்து போனார். கெத்செமனே தோட்டத்தில் ரத்த வேர்வை சிந்துற அளவுக்கு அவர் ஜெபம் பண்ணார். தனித்து போய் சீசர்ல கூட்டிட்டு போனாரு. அவங்க எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க? என்ன செஞ்சாங்க? தூங்கிட்டாங்க. நீ நிறைய பேருக்கு தூக்கம் தான் பயங்கரமா வருது. விட்டா போதும்,
தூங்கிடுவாங்க. நீ அதிகாலையிலே நீ எழுவுகிற ஒரு பழக்கம் இருக்குமானால் நீ எந்த இடத்தில் போனாலும் தேவன் உனக்கென்று ஜெபிப்பதற்கு ஒரு நல்ல இடத்தை கத்த தருவார். அல்லேலூயா. உன் வீடு சின்ன வீடா இருந்தாலும் அந்த வீட்டில் ஒரு பகுதியை நீ ஒதுக்கி நீ ஆண்டவரை தேடிப்பாரு. கர்த்தருடைய வாழ்க்கையில ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்களை கர்த்தர் என்ன செய்வார்? உனக்கு தருவார். குறித்த இடம் ஆபிரகாமுக்கு மோரியா மலை. அந்த மலைக்கு போகிறான். போகும்போது என்ன நடக்குது தெரியுமா? 22ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 22:5 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது தன் வேலைக்காரனை நோக்கி எங்கே காத்திருங்கள், போய் ஆமென் கர்த்தரை தொழுது கொண்டு திரும்பி என்ன செய்வோம்? வருவோம். இப்ப ஆபிரகாமுக்கு மட்டும்தான் தெரியும் நான் என்ன செய்ய போறேன், ஈசாக்கை நான் என்ன செய்ய போறேன்? பலி செலுத்த போறேன். வேலைக்காரருக்கு தெரியுமா? தெரியாது. வேலைக்காரனுக்கு தெரியாது. ஈசாக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா ஆபிரகாம் தைரியமா சொல்றான், நீ இங்கே இரு, உனக்குன்னு சில இருக்கு இடம். சில ஆட்கள் இருக்காங்க, கீழே வர கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவாங்க, மேல என்ன செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு இடம் அவ்வளவுதான். இப்ப நம்ம போறோம் இல்லையா, ஏர்போர்ட்டுக்கு போறோம் அப்படின்னா கார்ல போனா உள்ள போயிடலாம். ஆனா ஆட்டோவில் போனா எங்க போகணும்? உள்ள போக முடியுமா? முடியாது. வெளி கேட்டு வர தான் போகணும். குறிப்பிட்ட எல்லையை வச்சிருக்கிறாங்க. அதுக்கு அந்த பக்கம் போகணும்னா நீ நடக்கணும், இல்லைன்னா அவன் வண்டியை கொண்டு வரணும், எப்படியோ தான் உள்ள போகணும். அதே மாதிரி ஆபிரகாம் தன் வேலைக்காரங்கிட்ட போனாலும் கர்த்தரை தொழுது கொள்வதற்கு தேவனால் அழைக்கப்பட்டவர்களை தவிர வேற யார் அவரை என்ன செய்ய முடியாது? தொழுது கொள்ள முடியாது. சோ இப்ப ஆபிரகாம் சொல்ல, நீங்க இங்க இருங்க, நானும் பிள்ளையாண்டானு போய் என்ன செய்வோம்? தொழுது கொண்டு வருவோம். திரும்ப தொழுது கொண்டு வருவோம். தொழுகைக்கு போறார். தொழுகைக்கு போறார், ஆராதனைக்கு போறார். யார் போறா? ஆபிரகாம். ஆமா. இப்ப ஆபிரகாம் ஈசாக்கு போறார். 5ஆம் வசனத்தை, அதுக்கு அடுத்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். 6ஆம் வசனத்தை படிக்க சொன்னேன். தகன பலிக்கு பாருங்க, எதை எடுத்து? கட்டையை எடுத்து வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டு எங்க போறாங்க? எங்க போறாங்க? எதுக்கு போறாங்க? சத்தமா சொல்லுங்க, எதுக்கு போறாங்க? பலி செலுத்த போறவங்க கைவீசம்மா கைவீசுன்னு போனாங்களா? அப்படியே போனாங்க. எப்படி போனாங்க? கட்டை எதுக்குங்க? கட்டை எதுக்கு? எரிக்கிறதுக்கு. கட்டை எரிக்கிறதுக்கு. பலி செலுத்த போகிற மகனை அதுல மேலதான் வைக்க போறார். கட்டை கொண்டு போறார். அதுக்கு அடுத்து என்ன கொண்டு போறார்? கத்தி. எதுக்கு? வெட்டுறதுக்கு. அதுக்கு அடுத்து என்ன கொண்டு போனார்? நெருப்பு. கட்டை, கத்தி, நெருப்பு. எங்க கொண்டு போறாரு? பலி செலுத்த போறார். இன்னைக்கு பலி செலுத்த வர்ற நம்ம கையில கட்டை இருக்கா? பைபிள் இருக்கா? அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அந்த பட்டயம் இருக்கா? இருக்கான்னு நான் கேட்கிறேன். நெருப்பு, அபிஷேகம். அபிஷேகம் இருக்கா நமக்குள்ள? நமக்குள்ள என்ன இருக்கு? அபிஷேகம் இருக்கா? கட்டையை யார் கையில கொடுத்தா? ஈசா கையில கொடுத்தான். ஈசாக்கு வாங்க மறுத்தாரா? மறுத்தாரா? என்ன சொல்லுது அதுல வார்த்தை? அந்த வார்த்தையை படிங்க பார்க்கலாம். தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல எதை வைக்கிறார்? எத்தனை கட்டை வச்சாருன்னு நமக்கு தெரியாது. சரியா? நல்லா கவனிங்க. இந்த கட்டையை சுமந்து கொண்டு போகிற இடம் பிளைன் இல்ல, பிளைன்ஸ் இல்ல, சமபூமி இல்ல. எங்க சுமக்கணும்? எங்க சுமக்கணும்? ஈஸியானதா கடினமானதா? ரொம்ப கடினம். மலை ஏறினவங்களுக்கு தெரியும். மலை ஏறுறவங்களுக்கு தெரியும். இந்த மலையில ஏறுறவங்க ரோடு இருக்காது.
ஒற்றையடி பாதை தான் இருக்கும். சில பாதை இப்படி இப்படி போகும். போகும்போது இந்த விறகு கட்டை நீண்டு இருந்துன்னா அதை திருப்புறதுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? அடுத்த வழியில போறதுக்கு அது நீளமான கட்டையா குட்டை கட்டையா அது நமக்கு தெரியல. ஆனா எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில அந்த கட்டையை ஈசாக்கு என்ன செய்து போறார்? இதுதான் இயேசு கிறிஸ்து நமக்காக செய்தது. இயேசு நமக்காக சுமக்கப்பட்ட அந்த பாரமான சிலுவை இருக்கிறதே, அது எவ்வளவு கடினமானது தெரியுமா? அதை அவருடைய தகப்பனாகிய பிதாவாகிய தேவன் இயேசுவின் மேல வைத்தார். நீதான் சுமக்கணும். இத எருசலேமில் இருந்து கொல்கொதா மலை வரை முள்களும் கரடுகளும் நிறைந்த அந்த மலையில இயேசு நமக்காக சிலுவையை சுமந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அவர் இந்த பூமிக்கு வறுமையாய் வந்தார், ஆனால் அவர் நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். இந்த ஈசாக்கு தன்னுடைய தகப்பன் கொடுத்ததான அந்த கட்டைகளை சுமந்து கொண்டு போகிறார் பலி செலுத்துவதற்காக. நீ ஆராதனைக்கு வரும்போது வெறுமையா வராத. வெறுமையாய் நாம் ஆராதிக்க வரக்கூடாது. கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை நாம் செய்யணும். கையில கட்டை, கத்தி, நெருப்பு. அதனால நம்மளும் கட்டையெல்லாம் எடுத்துட்டு வருவோம், கத்தி எடுத்துட்டு வருவோம். அல்ல அல்ல, வேத புஸ்தகம் இல்லாம எங்க வரக்கூடாது? எங்க வரக்கூடாது? சர்ச்சுக்கு வரக்கூடாது. எழுத தெரிஞ்சவங்க பேனா டைரி இல்லாம வராத. கட்டை கரி அன்னைக்கு எழுதி வை. போன வாரம் எழுத பிரசங்கம் பண்ணத இன்னைக்கு நான் சொன்னேன் அப்படின்னா நான் எழுதுனதுனால நிறைய பேருக்கு தெரியல, எழுத மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் தெரிய மாட்டேங்குது. உன் வாழ்க்கையில தேவனை தொழுது கொள்ள போகிறதான நீ எப்படிப்பட்ட நிலைமையில போற? பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது 7 பீரியடுக்குள்ளதான புஸ்தகத்தை என்ன செய்யறோம்? கொண்டு போறோம். அது கூட என்ன கொண்டு போறோம்? பேனா, பென்சில், ஜாமெட்ரி பாக்ஸ், ஒரு பாக்ஸ். அது கூட வேற என்ன எடுத்துட்டு போவோம்? வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போவோம். அது கூட என்ன எடுத்துட்டு போவோம்? சாப்பாடு எடுத்துட்டு போவோம். இதெல்லாம் இல்லாம போவீங்களா பள்ளிக்கூடத்துக்கு? போகவே மாட்டோம். அதே மாதிரி ஆராதனைக்கு வரும்போது நீ ஆபிரகாமுடைய பிள்ளை. ஆபிரகாம் வெறுமையா போகல, தன் பிள்ளையை கொண்டு போய் எதுக்கு என்ன செலுத்த போறாரு? கர்த்தருக்கு பலி செலுத்த போறாரு. ஆலயத்து கர்த்தரை தொழுது கொள்ள வரும்போது நம்ம என்ன எப்படி வரக்கூடாதான்? வெறுமையா வரக்கூடாது. அந்த நாட்கள்ல இந்த நம்முடைய தேசத்துல சபைகள் ஆரம்பிக்கப்பட்ட காலங்களில் அன்னைக்கு உபதேசியார்களுக்கெல்லாம் சம்பளம் என்பது இல்லை. அவங்க சாப்பாடு என்ன செய்வாங்க? அந்த மக்கள் கொடுக்கிற அந்த பிடியரிசி இருப்பாருங்க, அரிசி, இதை வச்சுதான் அவங்க எல்லாம் காணி கொடுத்தாங்க. அதுல வந்ததுதான் அந்த பிடியரிசி காணிக்க. அவைகள் அன்னைக்கு கொடுத்தாங்க. சும்மா யாரும் வரல. முதல் பலன் கர்த்தருக்குரியது. வேதம் சொல்லுது. ஒரு கோழி முட்டை போட்டாலும் எங்க கொண்டு வைப்பாங்க தெரியுமா? எங்க கொண்டு வைப்பாங்க? சர்ச்சில் வைப்பாங்க. வீட்டுல என்ன விளையுது அது எங்க வரும்? ஆலயத்துக்கு வரும். சும்மா வரக்கூடாது. அது அன்னைக்கு அவங்க கற்றுக் கொடுத்தது. வேதமும் நமக்கு அதை தான் சொல்லுது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியும், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப ஆலயத்துக்கு வரும்போது ஒரு கர்த்தருடைய பிள்ளை சும்மா என்ன செய்யக்கூடாது? கையில வேத புஸ்தகத்தோட வரணும். கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையோட வரணும். நம்ம ஆண்டவருக்கு காணிக்கையாக என்ன செய்யணும்? பலியா உப்பு கொடுத்தாதான் நம்ம கர்த்தரை என்ன செய்ய முடியும்? ஆராதிக்க முடியும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த ஆபிரகாமை போல நம்ம வாழ்க்கையில அவன் கர்த்தரை தொழுது கொள்ள போகும்போது எல்லாம் ப்ரிப்பரேஷனோட போனான். ப்ரிப்பேர் இல்லாம போகல. இப்ப நான் இங்க வரேன் ஆராதனைக்கு, நான் உங்க முன்னால பிரசங்கம் பண்றேன்னா சும்மா இல்ல, ஒரு ப்ரிப்பரேஷனோட வரேன். அந்த ப்ரிப்பரேஷன் எப்ப? ஒரு வாரமா, நாளையிலிருந்து ஆரம்பமாகிற ப்ரிப்பரேஷன் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இந்த இடத்துல வந்து நிக்கிறது வர அது ப்ரிப்பேர் ஆகிட்டே தான் இருக்கும். இல்லாம அவங்க முன்னால வந்து நிக்க முடியாது. பரீட்சை எழுதுகிற பிள்ளைகள் நாளை எக்ஸாம்னா இப்பவே ப்ரிப்பேர் ஆகுவாங்க. போன உடனே உட்காந்து படிக்கணும். அப்பதான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆக முடியும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஆராதனைக்கு வருவதற்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு ஆயத்தம் தேவை. ஆயத்தம் தேவை. அது ஜெபம், ஆயத்தம்.
சர்ச்சுக்கு வர்றவங்க ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவேன். நல்லா சனிக்கிழமை என் பேக்கில் எல்லாம் எடுத்து வச்சிருவேன். எல்லாம் எடுத்து முன்னாடி டேபிளில் வச்சிருவேன். ஏன்? எதுவும் மறந்துடக்கூடாது, எதுவும் மறந்துடக்கூடாது. எது சபையில் சொல்ல வேண்டியதை எழுதி வச்சுக்கிறோம், ஏன் மறந்துடக்கூடாது. அப்படி இருந்து ஒன்றை மறந்துட்டேன் சொல்றதுக்கு, அது அப்புறம் சொல்றேன். நம்ம வாழ்க்கையில் தேவனை பலி செலுத்த வருகிறவர்கள், கர்த்தருக்காக பலி செலுத்த ஆராதனைக்கு வரும்போது நாம் தேவனுக்குரிய கனத்தை கொண்டு வரணும். அதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஆபிரகாமின் சந்ததிகளாயிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில தேவன் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கணும். தேவனை தொழுது கொள்ளுகிற வருவர்கள் வெறுங்கையாய் பரலோகத்திற்கு நான் வரமாட்டேன் அப்படின்ன போல வெறுமையாய் ஆலயத்துக்கு வரக்கூடாது. தேவனை தொழுது கொள்ள வருகிறவர்கள் கர்த்தருக்காக செலுத்த வேண்டியவர்களை செலுத்த, துதி பலிகளை செலுத்த, காணிக்கைகளை செலுத்த, தேவனை ஆராதிக்க கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு தருவாராக. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கடைசி ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். 22ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 22:8 என்ன சொல்லுது பாருங்க. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இப்ப 2 பேர் தான் போறாங்க மலைக்கு. யாரெல்லாம்? ஆபிரகாமும். இப்ப ஆபிரகாம் தலையில என்ன இருக்கு? விறகு இருக்கு. சரி, ஈசாக்கு தலையில விறகு இருக்கு. ஆபிரகாம் கையில நெருப்பு இருக்கு, கத்தி இருக்கு, என்ன இருக்கு, அப்படிதானே? நெருப்பு இருக்கு. சோ எடுத்துட்டு போறாங்க. இப்ப 2 பேர் அப்பா மகனும் போறாங்க. எப்படி பேசிட்டு போறாங்க பாருங்க. பிள்ளை கேக்குதப்பா, விறகு நான் சுமக்கிறேன், உங்க கையில எல்லாம் இருக்கு, ஆனா ஆட்டுக்குட்டி, பலிக்கு ஆட்டுக்குட்டி. நீங்களும் நானுமா இருந்தா ஓன்னு கத்தி இருப்போம். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? நீங்களும் அழ மாட்டீங்கல்ல? ஆனா நீங்க கல் நெஞ்சக்காரர். ஆபிரகாம் கல் நெஞ்சக்காரர் அல்ல. அவனுக்கு கர்த்தர் மேல பற்றுதல் இருந்ததுனால, விசுவாசம் இருந்ததுனால அவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஆலயத்துக்கு வரும்போது எந்த நிலைமையில வந்தாலும் ஒன்ன சொல்லு, என்னை கர்த்தர் பார்த்துக்கிடுவார். என் கண்ணீரை துடைக்க, என் வேதனையை மாற்ற, என் பிரச்சனையை மாற்ற, என் தேவையை சந்திக்க, எந்த காரியத்துக்கும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட விசுவாச வார்த்தை இருக்கா? விசுவாச வார்த்தை இருக்கா? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் பார்த்தாரா? பார்க்கலையா? பலிபீடம் கட்டிட்டான், ஈசாக்கையும் படுக்க வச்சிட்டான், கத்திய ஓங்கிட்டான். கர்த்தர் சொல்றாரு, பிள்ளையாண்டன் மேல உன் கைய. கொஞ்சம் தூரத்துல என்ன நிக்குது? ஆடு நிக்கி. ஆண்டவர் ஆபிரகாம் சொன்னது போல என் கர்த்தர் எனக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை என்ன செய்தார்? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆபிரகாமின் சந்ததி. விசுவாசத்தினால நீ ஆபிரகாமை போல நீ விசுவாசிப்பாயானால், ஈசாக்கை போல தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாயானால் உன் வாழ்க்கையும் ஆசீர்வாதமாயிருக்கும். ஆபிரகாம் உண்டான ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த நாட்களிலே உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் இந்த கால வேளையில ஆண்டவர் நம்மோடு கூட பேசினதான இந்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஆபிரகாம் அதிகாலை எழுந்தான். தேவனை துதிக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளை, அதிகாலையிலே ஆண்டவரை தேடுகிற ஒரு பழக்கமுடையவனாயிருக்கணும். குறிக்கப்பட்ட இடம், குறிக்கப்பட்ட ஒரு இடம், அது மிஸ்பாவாக இருக்கலாம், அது மோரியாவாக இருக்கலாம், அது கெத்செமனேவாக இருக்கலாம், அது ஆற்றோரமாக இருக்கலாம், அல்லது வீட்டின் ஒரு பகுதியா இருக்கலாம். குறிக்கப்பட்ட இடத்துக்கு நாம் குறித்த நேரத்திலே செல்ல
தேவன் அனுகிரகம் செய்வாராக. கேட்கப்பட்ட வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியாவின் தேவனே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே, இறங்கிடும் நேரமே. நான் ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். தொடர்ந்து நடக்கிறதான இந்த கர்த்தருடைய பந்தியிலும் உம்முடைய கரம் இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.